நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். ஆவியானவரே, எங்கள் உள்ளங்களில் அசைவாடுபவரே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால் வாக்களிக்கப்பட்ட துணையாளரே, எங்களுக்கு அனுதினமும் வலுவூட்டி எங்களை திடப்படுத்தி ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி நம்பிக்கை கொடுப்பவரே, எழுந்தருளி வாரும் ஐயா. உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தில் நாங்கள் எல்லோரும் கூடியிருக்கிறோம். மனகாயங்களோடு, மனவலிகளோடு, மன விரக்தியோடு, மன உளைச்சலோடு, பல நிலைகளில் என்ன செய்வது என்று தெரியாமல் நற்கருணை நாதருடைய தரிசனத்தை காண, உம்முடைய வல்லமையான பிரசன்னத்தை எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் உணர்ந்து கொள்ள, ஆண்டவரே, உமது இரக்கம் மிகுந்த தூய்மையான அந்த இருதயத்திலிருந்து பொங்கி வழிகின்ற அருளை பெறுவதற்காக, ஆசீரை பெறுவதற்காக ஓடோடி வந்து நிற்கிறோம் ஐயா. இந்த நாளிலே, இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே தொட்டு ஆசிர்வதியும். உன் வாழ்நாள் எல்லாம் எனது பேரன்பு உம்மை புடை சூழ்ந்து வரும் என்று சொல்லி வாக்களித்திருக்கிறீரே அப்பா. எங்களை ஒருபோதும் கைவிடாமல், எங்களை விட்டு விலகாமல், எங்களை பாதுகாத்தருளும்படியாக உம்மிடத்திலே இறைஞ்சு வேண்டி மன்றாடுகிறோம். இன்றைக்கு குடும்பங்கள் சீர்குலைந்து போயிருக்கிறது. குடும்பங்களை மையப்படுத்தியே இந்த ஆராதனை ஆண்டவரே உம் திருமுன்னிலையில் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. குடும்பத்தினுடைய பிரச்சனையின் காரணமாக ஓடி வருகின்ற குடும்பத்தினுடைய கணவனை பார்த்தேன். திருமணமாகி 2 வாரங்களுக்குள்ளேயே ஒரு கணவனுடைய நடத்தை சரியில்லை என்று வீட்டிலே வந்து அமர்ந்து கொண்டிருந்த மணமக்களை பார்த்தேன். குடும்பத்தில் கடன் பிரச்சனை, மீண்டு எழ முடியாத இக்கட்டான சூழ்நிலை என்று குடும்பமே தற்கொலை செய்து கொண்ட நிலையை பார்த்தேன். திருமணமாக்கி நன்றாக வாழ வேண்டும் என்று நினைத்த தம்பதியர்கள் சாதியின் பிரச்சனையின் காரணமாக, மத பிரச்சனையின் காரணமாக மன உளைச்சலில், மன விரக்தியில் இருப்பதை பார்த்தேன்.
ஆண்டவரே, திருமணம் இன்றைக்கு மிக பெரும் ஒரு சவாலாக மாறி போயிருக்கிறது. குடும்ப வாழ்க்கை இன்றைக்கு பிரச்சனைகளுக்குள் உள்ளாகி இருக்கிறது. நீர் ஒருவரே விடுதலை தருபவர், நீர் ஒருவரே எங்களை மீட்பவர், நீர் ஒருவரே எங்கள் குடும்பங்களில் அன்பையும் அமைதியையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமையும் தரக்கூடியவர். எனவே உம் திருப்பாதம் எங்களை சமர்ப்பணம் செய்து அர்ப்பணம் செய்து உமது அருள் ஆசீர்வாதத்திற்காக வேண்டி செபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் வாழ்ந்திட எங்களுக்கு நீர் அருள் புரியும், எங்களை நீர் ஆசீர்வதியும் என்று பாடி கடவுளை புகழ்ந்து பாடுவோமாக. அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாகத்தான் பிறக்கிறான். ஆனால் இன்னாருக்கு இன்னார் என்று ஆண்டவர் திருவுளம் கொள்வதால் அவர்கள் இணைந்து வாழ்கிறார்கள். கடவுள் நினைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று சொல்லி இறைவார்த்தை சான்று பகர்கிறது. இதோ நான் உன்னை என் சாயலாக என் உருவில் படைத்துள்ளேன், இனி நீங்கள் இருவர் அல்ல ஓர் உடல் என்று சொல்லி ஆண்டவரே திருமணம் என்கிற உன்னதமான அருட்சாதனத்தின் வழியாக மணமக்களை இணைக்கின்றார், மணமக்களை ஆசீர்வதிக்கிறார், குடும்ப வாழ்வுக்கு அழைப்பு கொடுக்கின்றார். எனவே இந்த குடும்ப வாழ்வை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி நம் குடும்பங்களை ஆண்டவருடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுத்து சிறப்பு ஆசீரை பெற தொடர்ந்து ஜெபிப்போமாக. தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். தனியாய் பிறக்கும் மானிடர்கள் துணையாய் வாழ்ந்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோத்திட அருள் புரியும். இணையாய் சமமாய் ஆணும் பெண்ணும் இருகரம் கோத்திட அருள் புரியும். இருகரம் கோத்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஆண்டவரே, சிறு சிறு பிரச்சனைகள் தான், சின்ன பிரச்சனைகளை கூட சகித்துக் கொள்ள முடியாமல், ஏற்றுக்கொள்ள முடியாமல், விட்டு கொடுக்க முடியாமல் இன்றைக்கு பிரச்சனைகள் வருகிறது. தனக்கு இருக்கின்ற அந்த ஆணவமும் அகங்காரமும் திமிர் பிடித்த எண்ணமும் ஈகோவும் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் சிதைத்துக் கொண்டிருக்கிறது. அப்பா, இந்த குடும்ப வாழ்வுக்கு
அது மிக பெரும் ஒரு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. ஆம், இதனால் இன்றைக்கு பிரிந்து போன குடும்பங்கள் எவ்வளவோ பேர், இதனால் இன்றைக்கு பிரிந்து போய் நிற்கின்ற தம்பதியர்கள் எத்தனையோ பேர், இதனால் சிதறுண்டு போய் இருக்கிற குழந்தைகளுடைய நிலைமை அந்தோ பரிதாபமா. ஆண்டவரே, இந்த பிரிந்து போய் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உம் திருமுன்னிலையிலே கொண்டு வருகிறோம். அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் ஒன்று சேர, அவருடைய வாழ்வு புது மாற்றம் காண, அவருடைய உள்ளத்திலே நல்ல ஒரு மனமாற்றம் பிறக்க ஆண்டவரே உம்மிடத்திலே உருக்கத்தோடு இப்பேற்பட்ட குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து வேண்டி மன்றாடி ஜெபிக்கிறோம் ஐயா. தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். தந்தையும் தாயும் குடும்பத்திலே சிந்தை ஒன்றாகிட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். பிள்ளைகள் பெற்றோர் பாசத்திலே பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். பிணக்குகள் தீர்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். மனிதன் என்பவன் ஒருவன்தான். அந்த மனிதனை படைத்தது கடவுள் என்று நாம் விசுவசிக்கிறோம் என்றால், இந்த மனிதரை உண்டாக்கியவர் என் தேவன் என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம் என்றால், எப்படி நமக்குள் சாதி வந்தது, எப்படி நமக்குள் பேதங்கள் வந்தது, எப்படி நமக்குள் வெறுப்புணர்வுகள் வந்தது, ஒருவன் உயர்ந்தவன் என்றும் மற்றவன் தாழ்ந்தவன் என்றும் எப்படி நம்மால் கருத முடிந்தது? இந்த சாதி பிரச்சனைகளினால் தானே, இந்த மொழி பிரச்சனைகளினால் தானே, இந்த மத குழப்பங்களினால் தானே இன்றைக்கு ஏராளமான குடும்பங்கள் கூட பிரிந்து போய் நிற்கின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. அன்பு உள்ளங்களே, நாம் சிந்திக்க வேண்டாமா? நம்முடைய மனதை மாற்றிக்கொள்ள வேண்டாமா? இன்றைக்கு கடவுள் விரும்புவதை நாம் செய்ய தயாராக இருக்கிறோமா? அல்லது நம்முடைய சுயநலங்களுக்கு, நம்முடைய பேராசைகளுக்கு, நம்முடைய விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கொடுத்து கடவுளை புறம் தள்ளுகிறோமா? கடவுளை வெறுத்தொதுக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். அன்பிற்குரியவர்கள், இந்த சாதி பிரச்சனைகளினால், மொழி பிரச்சனைகளினால், மத பிரச்சனைகளினால் இன்றைக்கு பிரிந்து போயிருக்கிற குடும்பங்கள் அதிகமாக இருக்கிறது. ஆண்டவருடைய திருக்கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த எந்த வேறுபாடுகளையும் பாகுபாடுகளையும் பார்க்காத நல் உள்ளத்தை தாரும். ஒருவர் மற்றவர் நலமோடு வாழ அவர்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி கடவுளிடத்திலே சிறப்பாக வேண்டி நாம் ஜெபிப்போமாக. சாதியும் பிளவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். சாதியும் பிளவும் மதவெறியும் நஞ்சென்று விலக்கிட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். நீதியை விதைத்து அமைதியையே அறுவடை செய்திட அருள் புரியும். அறுவடை செய்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். ஒன்றாய் வாழ்ந்திட, நன்றாய் வாழ்ந்திட, அன்பாய் வாழ்ந்திட அருள் புரியும். அன்பே இறைவா, அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். மீண்டுமாய்
அன்பே இறைவா அனைவரும் ஒன்றாய் அகிலத்தில் வாழ்ந்திட அருள் புரியும். அன்புள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என சுவைத்து பாருங்கள். அற்புதமாய் ஆண்டவருடைய உன்னதமான சந்நிதியில் மீண்டும் மீண்டுமாய் நான் இணைந்து வரும்போது அவரது அன்பை சுவைக்கின்றோம். அவருடைய மகிழ்ச்சியில் நாமும் பங்கு பெறுகின்றோம். அவர் தருகிற மன நிம்மதி, நிறைவு, அமைதியோடு நாம் இல்லம் திரும்புகிறோம். ஆம், நற்கருணை நாத நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் என்றென்றும் உங்கள் உள்ளத்தில் தங்கியிருக்க இந்த நாளிலே வாழ்த்தி நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு அற்புதமாய் பிரசன்னமாக இருக்கிற இந்த நற்கருணையில் நம்முடைய கண்களை ஆண்டவர் இயேசுவின் மீது பதிய வைப்போம். இயேசுவே, தாவீதின் மகனே, மெசியா, என் மீட்பரே, என் இறைமகனே, உன் பேரில் நான் முழுமையான நம்பிக்கை வைக்கிறேன். அப்பா, என் குடும்பத்தை உன் திருமுன்னிலையில் நான் சமர்ப்பணம் செய்கின்றேன், அர்ப்பணமாக்குகின்றேன். அற்புதமான ஒரு குடும்பத்தை எமக்காக நீ தந்திருக்கிறீரே, அதற்காக நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி நம் குடும்பத்தை ஆண்டவருடைய திருப்பாதம் கொண்டு வருவோம். நம்முடைய கணவனை, நம்முடைய மனைவியை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பெற்றோரை, நம்முடைய உடன் பிறந்தவர்களை ஆண்டவருடைய திருப்பாதத்திலே கொண்டு வருவோம். ஒரு ஆசீர்வாதமான ஆராதனைக்குள் நாம் நுழைய இருக்கிறோம். கடவுள் தந்த இந்த திருமண வாழ்விற்காக நன்றி சொல்லுகிற குடும்பமாய் இருக்க வேண்டும். நாம் இணைந்து கொண்டாடி கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்டிருக்கிற குடும்பத்திற்காக நன்றி சொல்லுகிற குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். கணவன் எந்த நிலையில் இருந்தாலும் குடும்பத்தினுடைய தலைவனாக அவன் இருக்கிறான். குடும்பத்தினுடைய ஒவ்வொரு நிலையிலும் தன்னுடைய உழைப்பை செலுத்தி தன் மனைவிக்காக, தன் பிள்ளைகளுக்காக தியாக உள்ளத்தோடு உழைப்பவனாக இருக்கிறான். ஒருவேளை தன் கடமை செய்வதை தவிர்த்துவிட்டு ஊதாரியாக, குடிகாரனாக, போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிறவனாக, குடும்பத்தின் மீது பொறுப்பற்றவனாக இருக்கிறான் நம்முடைய கணவன் என்றால், அந்த கணவனுடைய மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள் என் அன்பு உள்ளங்களே. நம்முடைய மனைவியை போற்றி கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அற்புதமான மனைவியை கடவுள் நமக்கு தந்திருக்கிறாரே என்கிற உணர்வோடு நாம் நன்றி சொல்லுவோம். குடும்பத்தை பாதுகாக்க, குடும்பத்தினுடைய தேவைகளை நிறைவு செய்ய, கணவனை அன்பு செய்ய, பிள்ளைகளை நேசித்து அவர்களை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஒவ்வொரு நாளும் இறை பக்தியிலும், விசுவாசத்திலும், ஒழுக்கத்திலும், கல்வியிலும் அவர்கள் மேம்பட்டு வாழ மனைவியினுடைய பங்களிப்பு ஒரு குடும்பத்தில் முழுமையாக இருக்கிறது. எனவே அந்த நற்பணிகளை செய்து கொண்டிருக்கிற, குடும்பத்தை அழகாய் கட்டமைக்கின்ற மனைவிமார்களுக்காக நன்றி சொல்லுவோம். ஒருவேளை நம்முடைய மனைவி இந்த கடமைகளை எல்லாம் செய்ய தவறிக்கொண்டு உதாரியாக இருக்கிறார், ஆடம்பரத்தை தேடுகிறார், அல்லது பேராசைப்பட்டு இந்த குடும்பத்தினுடைய வீழ்ச்சிக்காக அவரே காரணமாக இருக்கிறார் என்றாலும், ஆண்டவர் முன்பாக, நற்கருணை நாதரின் முன்பாக அந்த மனைவிமார்களை ஒப்பு கொடுப்போம். கடவுள் ஒரு நல்ல மனமாற்றத்தை கொடுத்து தன்னுடைய பொறுப்பினை உணர்ந்து செயல்படும்படியான ஆசீர்வாதத்தை தரட்டும். பிள்ளைகளுக்காக கூட ஜெபிப்போம். பிள்ளைகள் தான் நம்முடைய குடும்பத்தினுடைய முதுகெலும்பு. அவர்கள் தான் நம்முடைய குடும்பத்தினுடைய எதிர்காலம். நம்முடைய உழைப்பு, நம்முடைய பணி, நம்முடைய வியர்வை, நம்முடைய சேமிப்பு எல்லாமே அந்த பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காகத்தான். கடவுள் நம்முடைய குழந்தைகளை தொட வேண்டும். அந்த குழந்தைகளின் மீது ஆசீரையும் அருளையும் இறைவன் பொழிய வேண்டும். அவர்கள் நன்றாக படித்து வாழ்க்கையில் முன்னுக்கு வந்து சிறந்த ஒரு எதிர்காலத்தை அவர்கள் கட்டமைத்து என்றென்றும் இறை விசுவாசத்தில் ஊன்றி இருக்கிற பிள்ளைகளாக நம் குடும்பத்தினுடைய பிள்ளைகள் திகழ வேண்டும் என பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களுக்காக ஜெபிப்போம். அப்பா அம்மாவுக்காக, உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்காக, உற்றார் உறவுகளுக்காக ஜெபிப்பதின் வழியாக நம் குடும்பம்
இந்த நாளில் அழகாய் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் நிற்கிறது. அற்புதமாய் ஆண்டவருடைய திருமுன்னிலையில் உண்மையான இறை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறது. ஒரு சிறந்த ஒரு குடும்பத்தை உங்களுக்கு முன்பாக நான் முன்னிறுத்தி அந்த குடும்பம் எவ்வாறு இறைவனை போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து துதித்து இறை ஆசீரை பெற்றுக்கொண்டது என்பதை இந்த விவிலியத்திலிருந்து உதாரணமாக நாம் கேட்போம். தோபித்து புத்தகத்தில் 8வது அதிகாரம், இந்த 8வது அதிகாரத்தில் வர தோபித்தும் அவருடைய மகன் தொபியாவும் சாராலும் எவ்வாறு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை தேர்ந்து கொள்ளுகிறார்கள் என்பதை இந்த இறைவார்த்தை அற்புதமாய் சொல்லுகிறது. எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலம் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர், அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினல் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்தருளும். இருவருமாக இணைந்து ஆமீன் ஆமீன் என்று கூறினர். எவ்வளவு ஒரு அழகான இறை வார்த்தை பாருங்க அன்பிற்குரியவர்களே. தங்களுடைய மூதாதையரை ஆசிர்வதித்த இறைவன் தங்களையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என இந்த இடத்துல தொபியாவும் சாராவும் கடவுளிடத்தில் ஜெபிக்கிறார்கள். தலைமுறை தலைமுறையாய் ஆண்டவரே, எங்களுடைய மூதாதையர்களை நீர் ஆசிர்வதித்து வந்தீரே, இதோ நாங்களும் கூட எளிய காணிக்கையாக உம் திருமுன்னிலையில் நிற்கிறோம், எங்களை ஆசிர்வதியும் என்று தாழ்ந்து பணிந்து எளிமையான முறையில் கடவுளை நோக்கி இவர்கள் மன்றாடுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் சாராவை திருமணம் முடித்த 7 பேர் தொடர்ச்சியாக ஒருவர் பின் ஒருவராக அவர்கள் இறந்து கொண்டே இருந்தார். மணவரைக்குள் சென்றவுடனே அந்த இடத்தில் இருந்த ஒரு பேயானது அந்த கணவன்மார்களை கொன்று கொண்டே இருந்தது. அப்படியாக 7 பேர் இறந்து போய்விட்டார்கள் அன்பிற்குரியவர்களே. அதுதான் இந்த இடத்துல தொபியா சாராவினுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றி நாம் பார்க்கும்போது தெரிந்து கொள்கிற உண்மை. சாராவுக்கு 7 பேரை மனம் முடிக்கிறாங்க, ஆனால் 7 பேரும் இறந்து போகிறார்கள். திருமண உறவில் ஈடுபடுவதற்கு முன்பே இவர்கள் எல்லோரும் இறந்து போவதனால் தொபியா அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கூட மணப்பதற்கு தைரியத்தோடு முன் வருகிறார். இன்னைக்கு எனக்கு திருமணமாகாதா என்கிற ஏக்கத்திலும் கவலையிலும் வருத்தத்திலும் இருக்கிற பெண்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ ஆண்கள் இருக்கிறாங்க. ஐயோ எனக்கெல்லாம் திருமணம் நடக்காதா அப்படின்ற ஏக்கத்தில் இருக்கிறவங்க நல்லதொரு வாழ்க்கையை கொடுப்பதற்கு முன்வர வேண்டும் அன்பிற்குரியவர்களே. நம்மால் முடிந்தால் அப்படிப்பட்ட நல்ல உள்ளங்களை தேடி நல்லதொரு திருமண வாழ்க்கையை வாழ நாம் முன்வரலாம். இந்த இடத்துல அது நடக்குது. கடவுள் முன்னிலையில் இவர்கள் போற்றி புகழ்ந்து ஆர்ப்பரித்து துதித்து மன்றாடுகிற ஜபமாக இது இருக்கிறது. இன்னைக்கு நாங்கள் 2 பேரும் வந்து உம் திருமுன்னிலையில் நிற்கிறோம். இறைவா, எங்களுடைய மூதாதையர்களை நீர் ஆசிர்வதித்தது போல எங்கள் மீதும் நீர் இரக்கம் காட்டும் என்று ஜெபிக்கிறார்கள். நாங்கள் முதுமை அடையும் வரை, ரொம்ப ரொம்ப முக்கியம், நாங்கள் முதுமை அடையும் வரை இணை பிரியாது வாழச் செய்யும் என்று சொல்லி 2 பேருமா சேர்ந்து ஆமேன் ஆமேன் என்று அறிக்கையிடுகிறார்கள். அப்படியே ஆகட்டும், அப்படியே அது ஆகட்டும் என்று பொருள். இந்த அற்புதமான தொபியா சாராவினுடைய குடும்பத்தை இந்த நாளில் நினைவு கூறுகிற வேளையில் நம்மையும் ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து நம்முடைய குடும்பமும் இறைவனுடைய ஆசிரியை பெற கண்களை மூடி பக்தியோடு நாம் ஜெபிப்போமா? தாயும் தந்தையுமான இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். தெய்வமே, உமது வல்லமையான பிரசன்னத்தை இன்று எங்கள் மத்தியிலே
நீர் முழுமையாய் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீரே. ஆண்டவரே இயேசுவே, உம்முடைய இருதயத்திலிருந்து அன்பு வெளிப்படுகிறது, உம்முடைய இருதயத்திலிருந்து மகிழ்ச்சி வருகிறது, உம்முடைய இருதயத்திலிருந்து இரக்கம் வெளிப்படுகிறது, உம்முடைய இருதயத்திலிருந்து அமைதி வெளிப்படுகிறது. ஆம், அருளும் இரக்கமும் ஊற்றெடுக்கிற தூய இருதயத்திற்கு உரிய அன்பர்களாக வாழ எங்கள் மீது உமது அருளாசிரை இந்த நாளிலே பொழிந்தருளும் அப்பா. அன்பு ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய கடமைகளை இந்த நாளிலே செய்ய புறப்படுகிற வேளையில் எவ்வளவோ தடைகள் இருக்கிறது, குடும்பத்தில் குழப்பங்கள் இருக்கிறது, பிரச்சனைகள் இருக்கிறது, கணவன் மனைவியிடையே சரியான புரிதல்கள் இல்லை, பிள்ளைகள் தங்களுடைய சொல் பேச்சு கேட்காமல் தாறுமாறான ஒரு வாழ்க்கை வாழும்போது எங்களுடைய வாழ்க்கை கசப்புக்குள்ளாக்குறது, அல்லது நாங்கள் சம்பாதிக்கிற சம்பாதனை எங்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றதாக இல்லாத போது அதிகமான கடன் பிரச்சனையில் நாங்கள் மூழ்கி சின்னாபின்னமாகி எங்களுடைய குடும்ப வாழ்க்கையானது கேள்விக்குறியாக மாறுகிறது. ஆண்டவரே, என் தேவனே, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நீர் ஒருவரே அப்பா. உன் மீது நம்பிக்கை கொண்டவர்களை, உன் மீது விசுவாசம் கொண்டிருக்கிறவர்களை நீ ஒருபோதும் கைவிடுவதில்லை, எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை புறக்கணிப்பதில்லை. இதோ நீர் எங்களை நல்ல கணவனாக மனைவியாக இணைத்து வைத்தீரே. என் அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தந்து இந்த பிள்ளைகளோடு வாழக்கூடிய கொடையை அருள் நலனாய் ஆசீராய் எங்கள் மீது பொழிந்தீரே. எங்கள் வாழ்வில் வருகிற தடைகளை, பிரச்சனைகளை, போராட்டங்களை, குழப்பங்களை ஆண்டவரே நீர்தாமே தீர்த்து வைக்கக்கூடிய தலைமை நீதிபதியாக இருக்கிறீரே அப்பா. இந்த உலகம் எங்களை கைவிட்டு விடலாம், இந்த உலகம் எங்களை புறந்தள்ளி விடலாம், உற்றார் உறவுகள் எங்களை நேசிக்க தவறிவிடலாம், இதோ எங்களை எள்ளி நகையாடிக்கூடிய, எங்களை அவமானப்படுத்தக்கூடிய, ஏளனம் செய்யக்கூடிய வாழ்க்கைக்கு நாங்கள் இழிநிலைக்கு தள்ளப்படலாம். ஆனாலும் ஒருபோதும் நீர் எங்களை விட்டு விலகுவதில்லை, எங்களை கைவிடுவதில்லை, எங்களை தேடி வருகிறீர், எங்களை நேசிக்கிறீர், மீண்டும் மீண்டுமா எங்களை அன்பு செய்து எங்களை ஊக்கப்படுத்துகிறீர், உற்சாகப்படுத்துகிறீர், எங்கள் வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கிறீரே. நன்றி ராஜா. இந்த நாளில் எங்களை முழுமையாக ஆசீர்வதித்து அனுப்பும். உம்முடைய அருள்துணை எங்களுக்கு இருந்தால், உம்முடைய வல்லமையும் ஆற்றலும் சக்தியும் எங்களுடைய உள்ளத்திலே இருந்து செயலாற்றினால், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள் இருந்து உந்து சக்தியாய் செயல்பட்டால் எவற்றையும் சந்திக்கக்கூடிய வல்லமை, வலிமையும் ஆற்றலையும் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அந்த உடனிருப்பை உணர்ந்தவர்களா எங்களை நாங்களே முழுமையாய் சமர்ப்பணம் செய்து திருப்பாதம் அர்ப்பணமாக்கி தாழ்ந்து பணிந்து வேண்டி உருக்கத்தோடு மாண்புயர் கீதம் பாடி ஜெபிக்கின்றோம். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய
திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். விடுதலை நாவங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே, புது ஒளி அமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம், ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம், சுயநலம் நீக்கி பிறரன்று காக்க அன்பில் நாம் உறைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள், அனைவரும் வாருங்களே, அனைவரும் வாருங்களே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, உமது உடன்படிக்கையை நினைத்தருளும்.
உம் ஏழையரின் ஆன்மாக்களை ஒருபோதும் கைவிடாதேயும். ஆண்டவரே, எழுந்து வாரும், உமது வழக்கை நீரே நடத்தும். உம்மை நாடும் குரலை ஒருபோதும் மறவாதேயும். அன்பு உள்ளங்களே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியென்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். கிறிஸ்துவே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். ஆண்டவரே, இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் தூய ஆவியார் எங்களுக்கு கற்றுத்தந்தவாறு உம்மை தந்தை என அழைக்க நாங்கள் துணிவு கொள்கின்றோம். நீர் வாக்களித்த உரிமை பேரான விண்ணக வீட்டிற்கு நாங்கள் வந்து சேரும்படி நீர் தேர்ந்து கொண்ட மக்களுக்கு உரிய மனப்பான்மையை எங்கள் இதயங்களில் பொழிந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவார்த்தைகள் 59 முதல் 63 முடிய. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொடுத்த வாக்கை நீ மீறி உடன்படிக்கையை முறித்து விட்டாய். நீ செய்தது போலவே நானும் உனக்கு செய்வேன். ஆயினும் உன் இளமையின் நாள்களில் உன்னோடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து என்றுமுள்ள உடன்படிக்கையை உன்னோடு செய்வேன். உன் தமக்கைகளையும் தங்கைகளையும் நான் உனக்கு புதல்வியராக தருவேன். நான் உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை முன்னிட்டு அல்லாமலே தந்து விடுவேன். அவர்களை நீ பெற்று கொள்ளும் பொழுது உன் நடத்தையை நினைத்து வெட்கமுறுவாய். உன்னுடன் செய்து கொண்ட உடன்படிக்கையை உறுதிப்படுத்துவேன். அப்போது நானே ஆண்டவர் என்பதை நீ அறிந்து கொள்வாய். நீ செய்ததையெல்லாம் நான் மறைத்திடும் போது நீ அவற்றையெல்லாம் நினைத்து வெட்கி இழிவு மிகுதியினால் உன் வாயை ஒருபோதும் திறக்க மாட்டாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். இறைவன் என் மீட்பர், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறேன். நான் அஞ்ச மாட்டேன். ஆண்டவரே என் ஆற்றல், அவரையே பாடுவேன். என் மீட்பும் அவரே. மீட்பருளும் ஊற்றுகளிலிருந்து நீங்கள் அகமகிழ்வோடு தண்ணீர் முகந்து கொள்வீர்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர் திருப்பெயரை போற்றுங்கள்.
மக்களினங்களிடையே அவர் செயல்களை அறிவியுங்கள். அவர் திருப்பெயர் உயர்க என பறைசாற்றுங்கள். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். ஆண்டவருக்கு புகழ்பா அமைத்து பாடுங்கள், ஏனெனில் அவர் மாற்றியரும் செயல்களை புரிந்துள்ளார். அனைத்துலகும் இதை அறிந்து கொள்வதாக. சீயோனில் குடியிருப்போரே, ஆர்ப்பரித்து அக்களியுங்கள். இஸ்ரவேலின் தூயவர் உங்களிடையே சிறந்து விளங்குகின்றார். பல்லவி. ஆண்டவரே, உம் சினம் தணிந்து எனக்கு ஆறுதல் அளித்துள்ளீர். கடவுளின் வார்த்தையை நீங்கள் எங்களிடமிருந்து கேட்டபோது அதை மனித வார்த்தையாக அல்ல, கடவுளின் வார்த்தையாகவே ஏற்றுக்கொண்டீர்கள். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 19, இறை வார்த்தைகள் 3 முதல் 12 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் இயேசுவை அணுகி அவரை சோதிக்கும் நோக்குடன், ஒருவர் தம் மனைவியை எக்காரணத்தையாவது முன்னிட்டு விலக்கி விடுவது முறையா என்று கேட்டனர். அவர் மறுமொழியாக, படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் என்று நீங்கள் மறைநூலில் வாசித்ததில்லையா என்று கேட்டார். மேலும் அவர், இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, அப்படியானால் மனவிலக்கு சான்றிதழை கொடுத்து மனைவியை விலக்கி விடலாம் என்று மோசே கட்டளையிட்டது ஏன் என்றார்கள். அதற்கு அவர், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே உங்கள் மனைவியரை விலக்கி விடலாம் என்று மோசே உங்களுக்கு அனுமதி அளித்தார். ஆனால் தொடக்க முதல் அவ்வாறு இல்லை. பரத்தமையில் ஈடுபட்டதற்காக அன்றி வேறு எக்காரணத்தையாவது முன்னிட்டு தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் விபச்சாரம் செய்கிறான் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவருடைய சீடர்கள் அவரை நோக்கி, கணவர் மனைவியர் உறவு நிலை இத்தகையது என்றால் திருமணம் செய்து கொள்ளாதிருப்பதே நல்லது என்றார்கள். அதற்கு அவர், அருள் கொடை பெற்றவரன்றி வேறு எவரும் இக்கூற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது. சிலர் பிறவியிலேயே மன உறவு கொள்ள முடியாதவராய் இருக்கின்றனர். வேறு சிலர் மனிதரால் அந்நிலைக்கு ஆளாக்கப்படுகின்றனர். மற்றும் சிலர் விண்ணரசின் பொருட்டு அந்நிலைக்கு தம்மையே ஆளாக்கிக் கொள்கின்றனர். இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் ஏற்றுக்கொள்ளட்டும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி
ஒரு சில நிமிடங்கள் பக்தியோடு ஜெபிப்போமாக. தாயும் தந்தையுமான இறைவா, ஆபிரகாம் சாராளின் குடும்பம் போல, ஈசாக்கு ரெபேக்காவின் குடும்பம் போல, தொபியா சாராவின் குடும்பம் போல, எல்கானா அன்னாவின் குடும்பம் போல, சக்கரியா எலிசபெத்தின் குடும்பத்தை போல இன்றைய நாளில் எங்கள் குடும்பத்தையும் உம் திருப்பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, குடும்ப வாழ்வினுடைய புனிதத்துவத்தையும் அந்த குடும்ப வாழ்வில் ஏற்படுகின்ற மனக்கசப்புகளையும் காயங்களையும் எவ்வாறு நாம் அணுகி சரி செய்ய வேண்டும் என்பதை எடுத்து கூறி, திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம் அல்ல, அது உடன்படிக்கை, உடையாத உடன்படிக்கை என்கிற உண்மையை எடுத்து சொல்லி நல்ல கணவனாக மனைவியாக வாழ வேண்டும், குடும்ப வாழ்வை போற்ற வேண்டும் என்கிற மகத்துவத்தை எடுத்து சொல்லுகிற இந்த நாளில் ஆண்டவரே, நாங்களும் நல்ல குடும்பமாக வாழ்ந்து உமது ஆசிர்வாதத்தை தலைமுறை தலைமுறையாய் அனுபவிக்க அருள் புரிய வேண்டுமாய் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்படுகிற இந்த நாளில் நம் ஆண்டவருடைய அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. கணவன் மனைவி இருவரும் இணைந்திருப்பது எவ்வளவு அற்புதமானது! ஒவ்வொரு முறையும் திருமணத்தின் போது கணவன் தன் மனைவியினுடைய கரங்களை பற்றி கொண்டு, என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாளெல்லாம் உன்னை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கிறேன் என்று கொடுக்கப்படுகிற அந்த வார்த்தைகள் இருக்கிறதே, அவை ஒருபோதும் ஒப்பந்தம் அல்ல, கான்ட்ராக்ட் அல்ல. என் அன்பிற்குரியவர்களே, அது கவனன்ட், உடன்படிக்கை, உடையாத உடன்படிக்கை என்கிற உண்மையை எடுத்து சொல்லுவதுதான் இன்றைய இறை வார்த்தை. ஆம், இன்றைய முதல் வாசகத்தில் அற்புதமாக ஒரு உருவகமானது கொடுக்கப்படுகிறது. கடவுள் எவ்வாறு தனிப்பட்ட விதத்தில் ஒருவரை அன்பு செய்கிறார் என்பதை எடுத்து சொல்லுகிறது இறை வார்த்தை. ஒரு மகள் பிறந்து அனாதை குழந்தையாக கிடக்கிறாள். பிறந்த நிலையில் இரத்த கரைகளோடு கிடக்கிற அந்த குழந்தையை ஆண்டவர் உற்று நோக்கும் போது அந்த குழந்தையின் மீது இரக்கமும் கருணையும் கொண்டு அந்த இரத்த கரைகளை எல்லாம் கழுவி தூய்மைப்படுத்தி அந்த குழந்தையை தன் கரங்களிலே ஏந்திக் கொள்ளுகிறார். அந்த குழந்தை நிர்வாணமாக இருப்பதை பார்த்து குழந்தைக்கான ஆடையை அவர் அணிவிக்கின்றார். அந்த குழந்தையினுடைய தேவை என்ன என்பதை உணர்ந்து கொள்ளுகிற நல்ல தகப்பனாக இருந்து, எப்படி விளை நிலத்தில் பயிர்கள் எல்லாம் செழுமையாக வளர்கிறதோ அதுபோன்று அந்த குழந்தையையும் வளர்த்தெடுக்க வேண்டும் என நினைத்த தந்தை எல்லாவற்றையும் அந்த குழந்தைக்காக கொடுத்து தியாக உள்ளத்தோடு அவற்றை செழுமையாக வளர்த்து வருகிறார். அற்புதமாய் இறை வார்த்தை சொல்லுகிறது, நான் என் ஆடையை உன்மேல் விரித்து உன் திறந்த மேனியை மூடினேன், அணிகலன்களால் உன்னை நான் அழகு செய்தேன், ஆம் உன் கைகளுக்கு காப்பு இட்டேன், உன்னுடைய மூக்குக்கு மூக்குத்தி போட்டேன், காதுக்கு தோடினை அணிவித்தேன், தலையில் அழகிய மணிமுடி சூட்டி அழகு பார்த்தேன். ஆனால் அன்பிற்குரியவர், ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இதுதான். ஆனால் நீயோ உன் அழகில் நம்பிக்கை வைத்தாய், உன் புகழை பணயமாக வைத்து விலை மகளிராகி தவறான பாதையில் சென்று வேசித்தனம் செய்தாய். நான் உன்னோடு மேற்கொண்ட அந்த உடன்படிக்கையை நீ உடைத்து விட்டாய் என்று ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்தில் மிகுந்த வருத்தத்தோடு வேதனையோடு தனது அன்பை புறக்கணித்து செல்லுகின்ற ஒரு மகளை பற்றி எடுத்துக் கூறுகிறார். அதே நிலையில் இன்றைய நற்செய்தியில்
அற்புதமான வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். அவர்கள் இருவரும் ஒரே உடலாயிருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல் என்பதை அற்புதமாய் உறுதியிட்டு சொல்லுகிறது இறை வார்த்தை. அப்படியானால் அன்பிற்குரியவர்களே, திருமணம் என்பது இன்றைக்கு பல நிலைகளில் ஒரு ஒப்பந்தமாகத்தான் பார்க்கப்படுகிறது. உனக்கு நான், எனக்கு நீ என்கிற இந்த நிலைப்பாட்டில் ஒரு ஒப்பந்தம். இதெல்லாம் இருந்தா நான் உனக்கு கணவனாக இருப்பேன், இதையெல்லாம் செய்தால் நான் உனக்கு மனைவியாக இருப்பேன், இது இல்லை என்றால் உடனடியாக என்னுடைய திருமண முடிவுக்கு வந்துவிடும். வேணாம், எனக்கு விவாகரத்து வேண்டும், டைவர்ஸ் வேணும். ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்புக்கு ஏற்றபடி நீ இல்லை, நான் நினைத்தபடி நீ செயல்பட மாட்டிருக்கிற, என்னுடைய தேவைகளை நீ நிறைவேற்ற மாட்டுகிற. இதுதான் ஒரு சுயநல போக்காக மாறி போயிருக்கிறது இன்றைக்கு திருமண வாழ்க்கை. அன்பிற்குரியவர்களே, இது மிகுந்த வேதனையையும் வலியையும் வருத்தத்தையும் நமக்கு கொடுக்கிறது. அற்புதமாக சமீபத்திலே ஒரு 50 வயது பெண்மணியுடன் பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் சொன்னார்கள், ஃபாதர், என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் கொண்டாடினேன், ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியோடு இருந்தேன், என் கணவனோடு என்னுடைய பிள்ளைகளோடு ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கை அற்புதமாய் அமைந்திருந்தது, சந்தோஷமாக என்னுடைய வாழ்க்கை பயணம் சென்று கொண்டே இருந்தது. எங்களுடைய குடும்பத்தில் என்னைக்கு எந்த ஒரு குறைபாடும் இருந்ததில்லை. நிச்சயம் எங்களுடைய குடும்பத்திலும் கருத்து வேறுபாடுகள் உண்டு, சின்ன சின்ன சலசலப்புகள் உண்டு, ஒருவருக்கொருவர் முரண்பட்டு பேசுவது உண்டு, இது இல்லை அது இல்லைன்னா நாங்க சண்டை போடுறது உண்டு. இது எல்லாமே இருக்கத்தான் செய்தது. ஆனாலும் கூட என் கணவனை நான் முழுமையாக அன்பு செய்கிறேன். ஏனென்றால் என் கணவன் எனக்காக வாழ்கின்ற ஒருவன், எனக்காக வாழ்கின்ற ஒருவன், என்னையே நம்பி வாழ்கின்ற ஒருவன். அதே போன்று என் மனைவி என்னையே நம்பி வந்தவள், எனக்காக வாழ்கிறவள், எனக்காக தன்னுடைய தாய் தந்தையை உற்றார் உறவுகளை உடன் பிறந்தவர்களை தியாகம் செய்துவிட்டு என்னோடு வாழ வந்தவள் என்பதனால் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அவள்தான் என்னுடைய கொண்டாட்டம் என்பதை அற்புதமாக சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அன்பிற்குரியவர்களே, அவருடைய பிள்ளைகளை எல்லாம் அவங்க 2 பேரும் அந்த திருமண வாழ்க்கையை ரசித்து நன்றாக வாழ்ந்ததனால் தன்னுடைய பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்தார்கள். நல்ல நிலையில் அந்த பிள்ளைகள் எல்லாம் இருப்பதை நினைத்து பெருமையோடு மகிழ்ச்சியோடு கடவுள் தந்த ஒரு ஆசீர்வாதமான கொடையாக அந்த சகோதரி பேசிக் கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் திடீரென்று அவருடைய கணவன் இறந்து போகிறார். அந்த அம்மா எவ்வளவு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு பேசினாங்க தெரியுமா? ஃபாதர், மனம் உடைந்து போனேன் ஃபாதர், என் ஒரு கை உடைஞ்சு போச்சு, என்னுடைய ஒரு கண் பறிக்கப்பட்டது போல உணர்ந்தேன், என்னுடைய கணவன் தான் என்னுடைய உலகம் என்று நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன், என் கணவன் என்னை விட்டு பிரிந்து போகும்போது தான் இந்த வாழ்க்கைன்னா என்ன அப்படின்னு எனக்கு புரியுது ஃபாதர், தனிமைன்னா என்ன அப்படின்னு எனக்கு இப்போதான் ஃபாதர் உணருது, நான் ரொம்ப மன வேதனையோடு இருக்கிறேன், வருத்தத்தோடு இருக்கிறேன், அவர் இறந்து 1 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனாலும் கூட அவருடைய நினைவுகளும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்பாடுகளும் என் மனதை விட்டு நீங்கவே இல்லை. நான் ஏன் வாழ்கிறேன் என்கிற அர்த்தமே எனக்கு புரியவில்லை ஃபாதர், அவர் இருக்கும்போது தான் என் வாழ்க்கைக்கான அர்த்தமே இருந்தது என்று சொல்லி அற்புதமாக என்னோடு அவர்கள் கலந்து பேசிக்கொண்டே இருந்தார்கள். நானும் அவர்களுக்கு ஆறுதல் தேர்தல் சொல்லி, அம்மா, உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், அந்த பிள்ளைகளுக்காக நீங்கள் நல்லதொரு வாழ்க்கை வாழ வேண்டும், அற்புதமாக முன்னுதாரணமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறீர்கள், மீதம் இருக்கிற வாழ்க்கையை நல்ல ஜபத்தில் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜபிப்பதின் வழியாக சிறந்த முன்னுதாரணமான வாழ்க்கை வாழ்வதின் வழியாக உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஒரு சிறந்த முன்மாதிரியாக இருக்கிறீங்க என்று சொல்லி அவர்களை நான் ஆறுதல் படுத்தினேன். அன்பிற்குரியவர்களே, சமீபத்தில் கூட தேவ அற்புதமணி என்கிற ஒரு அற்புதமான பெரியவங்க என்னை பார்க்குறதுக்கு வந்தாங்க. அவங்க தூத்துக்குடியில் இருக்கிறாங்க, ஆனாலும் அவங்களுடைய குடும்பத்தோடு என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தாங்க. தன்னுடைய 3 பிள்ளைகள், 2 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை, இவங்களை அழைத்து கொண்டு குடும்பத்தோடு ஒற்றுமையோடு இணைந்து என்னை சந்திப்பதற்காக வந்திருந்தார்கள். பேர குழந்தைகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு
13 பேர் என்னை சந்திப்பதற்காக இந்த இடத்துல வந்திருந்தாங்க சமீபத்தில், சென்ற வாரம். எவ்வளவு ஒரு மகிழ்ச்சி அவர்களுக்குள் இருந்தது. ஒரு திருப்பலியை காணும்போது அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை என் அன்பிற்குரியவர்களே. அவ்வளவு பேர் ஆனந்தம் அந்த குடும்பத்தில் என்னால் பார்க்க முடிந்தது. அதுதான் குடும்ப வாழ்வு, அதுதான் திருமணத்தை போற்றுகின்ற உன்னதமான ஒரு பாக்கியம். கடவுள் தங்களை முழுமையாக ஆசிர்வதித்ததாக உணர்கின்ற உணர்வு, தான் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்ளுகிற நிலைப்பாடு, தன்னுடைய தாய் தந்தையினுடைய கனவை நிறைவேற்றுகிற நல்ல பிள்ளைகளாக அவர்கள் இருக்கிறார்கள். விசுவாசத்தினால் இணைந்திருக்கிற ஒரு குடும்பமாக இருக்கும்போது கடவுள் அவர்களை அழகாய் படைத்ததை நினைத்து பெருமைப்படுகிறார்கள். கணவன் மனைவியாக இணைந்து வாழ்ந்ததில் பெருமிதம் கொள்கிறார்கள். நிச்சயம் கடவுள் கொடுத்த கொடைகளான அந்த பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நாம் இன்னைக்கு வாழணும். நல்லதொரு திருமண வாழ்க்கை வாழ வேண்டும் அன்பிற்குரியவர்களே. இன்னைக்கு குடும்பத்தில் நிறைய சேலஞ்சஸ் உண்டு, நிறைய சவால்கள் உண்டு. ஒரு குழந்தை பிறக்கல, திருமணமாகி 2 வருஷம் 3 வருஷத்துல குழந்தை பிறக்கல அப்படின்னா அந்த குடும்பம் சின்ன பின்னமாகி விடுகிறது. மாமியாருக்கோ மருமகளுக்கோ சண்டை சச்சரவுகள் அதிகமாகிறது. குடும்பத்தில் புரிதல்கள் சரியாக இல்லை. ஒருவேளை பொருளாதார தேவைகள் இன்றைக்கு அதிகரித்து விட்டது. பொருளாதாரத்தினுடைய தேவை நிறைவு பெறவில்லை என்றால் குடும்பத்தில் பிரச்சனை வந்துடுது. குழந்தை வளர்ப்பில் பிரச்சனை. இந்த குழந்தையை யார் பார்த்து, அந்த குழந்தையை யார் பார்த்து, யார் ஸ்கூலுக்கு கூட்டு போகிறது, ஃபீஸ் யார் கட்டுறது, அந்த குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் கிளாஸ் யார் கூட்டு போகிறது, இன்றைக்கு பல சிக்கல்கள் குடும்பத்தில் இருக்கிறது. ஆம், நல்ல பெற்றோர்கள் அந்த முதிர்ந்தவர்களாக வயதானவர்களாக குடும்பத்தில் இருக்கும்போது ஐயோ இந்த பெற்றோர்களுக்கு யார் உதவி செய்வது, வயசானவங்களுக்கு யார் பாடு எடுக்கிறது, அவங்களுக்கு யார் சாப்பாடு போறது, பிரச்சனை இன்னைக்கு குடும்பத்தில். அன்பிற்குரியவர்களே, கையிருப்பு இவ்வளவு இருக்கிறது, செலவீனம் இவ்வளவாக வருகிறது, நாம எதை சேர்த்து வைக்கணும், எதை வாங்கணும், இப்படிப்பட்ட பல்வேறு நிலைப்பாடுகளில் குடும்பங்கள் இன்னைக்கு மாட்டிக்கொண்டு சின்ன பின்னமாக மாறியிருக்கிறது. குடும்ப வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. அற்புதமாக கொண்டாடப்பட வேண்டிய திருமண வாழ்வு ஒரு சில வருடங்களிலேயே விவாகரத்தில் சென்று முடிகிறது. நல்ல புரிதல்கள் இல்லை, விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை இல்லை, உண்மையான அன்பிற்கு இடமில்லை. அந்த இடத்தில் கடவுள் பேரில் கொண்டிருக்கிற விசுவாசமோ நம்பிக்கையோ குறைந்து போவதனால் அவர்கள் மேற்கொண்ட அந்த உடன்படிக்கையை உடைத்து விடுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, என் இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரம்மாணிக்கமாய் இருப்பேன் என்கிற வார்த்தைகள் வெறும் வார்த்தைகளாகவே நிற்கிறன. அவை வாழ்வாக மாறுவது கிடையாது. இறைவார்த்தை அழகாக சொல்லுகிறது. ஆபிரகாம் சாராளினுடைய குடும்பம் பல நாட்கள் குழந்தை பாக்கியம் இல்லை, நம்பிக்கையோடு இருந்தார்கள், குழந்தை பாக்கியத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒரு ஆசீர்வாதம். ஈசாக்கு ரெபேக்காவினுடைய குடும்பம் வெகு தொலைவிலே சென்று தன் மனைவியை தேடி கண்டுபிடித்து நல்ல ஒரு பண்புள்ள குணசாலியான ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து அற்புதமான ஒரு திருமண வாழ்க்கையை வாழ்கிறார் ஈசாக்கும் ரெபேக்காவும். தொபியா சாரால் குடும்பம் ஒரு அழகான ஒரு குடும்பம். அன்பிற்குரியவர்களே, திருமணத்திற்கு முன்பே பல போராட்டங்கள். ஒவ்வொரு நாளும் 7 கணவன்மார்கள் திருமணம் முடித்து, சாராவினை திருமணம் முடித்து அந்த 7 பேரும் இறந்து போகிற நிலையில் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து தன் குடும்பத்தை தொடங்குகிறார் தொபியா. ஆசீர்வாதமான குடும்பமாக அவருடைய குடும்பம் மாறுகிறது. எல்கானா அண்ணாவினுடைய குடும்பம் ஒவ்வொரு முறையும் ஆண்டவருடைய இல்லத்திற்கு வரும்போது அண்ணா அழுகையோட திரும்பி சென்றார், குழந்தை பாக்கியம் இல்லாமல். சாமுவேல் என்கிற குழந்தை கடவுளுடைய பெரும் அருளினால் பிறந்து அந்த குடும்பத்தில் ஆசீர்வாதம் கிடைத்தது. செக்ரியா எலிசபெத்தினுடைய குடும்பம் பல ஆண்டுகளாக இறைவனுடைய இல்லத்திலே அவர்கள் தொடர்ந்து பணி செய்தாலும் கூட குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தது, குழப்பங்கள் இருந்தது, குழந்தை பாக்கியமின்றி இருக்கின்ற சூழ்நிலை வந்தது. ஆனால் கடவுள் அவற்றை எல்லாம் மாற்றி போட்டார் என்றால் திருமணத்தை கொண்டாடிய அற்புதமான குடும்பமாய் அந்த குடும்பங்கள் எல்லாம் இருந்தது. ஆம், இவை அனைத்திற்கும் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாய் கொடுக்கப்படுகிற குடும்பம்தான் திருக்குடும்பம். அன்பிற்குரியவர்களே, இயேசு மரி சூசை குடும்பம். அந்த குடும்பத்தை பின்பற்றி நடக்கும்போது நாமும் இந்த உலகத்தில் வாழும் திருக்குடும்பங்கள் தான். இந்த உணர்வோடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் எல்லா குழப்பங்களையும் கடவுள் திருமுன்னிலையில் ஒப்பு கொடுப்போம். இந்த ஆராதனையின் வழியாக நாம் ஜெபிக்கிற போது ஆசீர்வாதங்கள் ஊற்றெடுக்கிறது. திருமண வாழ்வை கொண்டாடுவோம், குடும்ப வாழ்வை நேசிப்போம். ஆமீன்.
ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய் இறைவா. பறவையாக நான் இருந்திருந்தால் பறந்து பறந்து பாடிடுவேன். வானம் பாடியாயிருந்திருந்தால் வானம் பாடி மகிழ்ந்திருப்பேன். ஆனால் நான் நானாவேன், ஆனால் நான் நானாவேன். அதற்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். ஏற்றுக்கொண்டாய் இறைவா, நான் இருப்பது போல் என்னை ஏற்றுக்கொண்டாய் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திரு அவையின் காணிக்கைகளை மகிழ்வுடன் ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இக்காணிக்கைகள் உமது ஆற்றலால் எங்கள் மீட்பின் மறை நிகழ்வாக மாற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதை தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுலமானி. ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழ்கின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோராய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வானகத் தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாக்கிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன்,
என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உயிர்த்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமென். திருவிருந்துக்கு பின் ஜெபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமென். நம் குடும்பங்களையும் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் திரு இருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராயிருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாயின் மாசற்ற இருதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளை உமக்கே உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் இதயம் வாழ்த்தப்படுவதாக. என்றென்றும் அத்திரு இருதயம் புகழப்படுவதாக என்ற ஒரே குரல் ஒலிப்பதாக. ஆமீன். நான் அளிக்கும் உணவு வழிமரபினர் வாழ்வதற்கான எனது சதை என்கிறார் ஆண்டவர். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து
எங்களுக்கு மீட்பு அளிப்பதா. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் என்றும் உறுதிப்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. திருமண வாழ்வை நல்ல முறையில் கொண்டாடி கிறிஸ்துவின் சாட்சிகளாய் வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் எந்தன் செயல்கள் ஒன்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும், எந்தன் உடல் பொருளாவி முற்றும் மகிமைக்கே எல்லாம் உமக்காக. இயேசுவின் திவ்ய இருதயமே எல்லாம் உமக்காக. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் இரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சஸ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை இரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.